Hello friends, welcome back to channel. இது உங்கள் JRU. ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா ராயன் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஆமாங்க, ராயன் நம்ம தனுஷ் அவர்களுடைய 50வது படம் ராயன் படம் இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருச்சு. ஸோ படத்தை பார்த்துட்டேன். படம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அதே நேரத்தில் படங்களில் அந்த மாதிரி ஃபஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃபில் சில இது வந்து கொஞ்சம் லேக் ஆகிற மாதிரி சீன்ஸும் இருந்துச்சு. அதே நேரத்தில் நம்ம ஏஆர் ரகுமான் அவர்களுடைய மியூசிக்கில் தரமான சீன்ஸும் இருந்துச்சு. ஸோ அதை பற்றி இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு படத்தை வந்து ஸ்டார்டிங்கில் வந்து லைட்டாக சின்ன கதையாக எடுத்துக்கிட்டோம்னா, இந்த மாதிரி ஒரு ஊரில் அப்பா அம்மா 4 பசங்க இருக்கிறாங்க. ஸோ அவங்க அப்பா அம்மா வந்து இவங்களை விட்டுட்டு போயிடுறாங்க. ஸோ அப்போ 4 பசங்களில் நம்ம மூத்தவர் தான் நம்ம தனுஷ் அவர்கள். ஸோ அவங்க சென்னைக்கு கிளம்பி வராங்க. சென்னையில் ஒரு ஊரை செலக்ட் பண்ணி அந்த ஊரில் போய் இருக்காங்க. ஸோ அங்கே அவங்க வாழ்ந்து வரும்போது ஒரு ஹோட்டல் மாதிரி வச்சு நைட்டில் ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் கடை மாதிரி வச்சு நடத்திட்டு வராரு நம்ம தனுஷ். அதில் ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா அவங்க தம்பி ஒருத்தர் வந்து காலேஜ் படிச்சுட்டு இருக்காரு. இன்னொருத்தர் வந்து குடிச்சிட்டு சுற்றுற மாதிரி ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காங்க. நம்ம துஷாரா அவர்கள் வந்து தங்கச்சியாக கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி இருக்கிற இந்த குடும்பம் இதில் ஒரு சின்ன பிரச்சனை வந்துடுது. அதே நேரத்தில் ஊரில் 2 முக்கியமான 2 ரவுடிங்கள் இருக்காங்க. ஃபஸ்ட்டு ஆள் யாருன்னு பார்த்தோன்னா நம்ம தலைவன் நம்ம எஸ் சூர்யா அவர்கள் தான். இன்னொருத்தர் யாருன்னு பார்த்தோன்னா நம்ம சரவணன் அவர்கள் தான். அவருக்கும் ஒரு சூப்பரான ஒரு வில்லன் ரோலை நம்ம தனுஷ் கொடுத்துருக்காரு. ஸோ இவங்க 2 பேருக்குள்ளே ஏற்படுற ஒரு சண்டையில் இங்கே இவங்க குடும்பத்திலேருந்து ஒருத்தர் போய் மாட்டிக்கிறாங்க. ஸோ அந்த ஒருத்தரை காப்பாற்ற தனுஷே களத்தில் இறங்குறாரு. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, இவங்களுக்கு என்ன நடந்துச்சு, அந்த ஊரில் என்ன மாதிரிலாம் சண்டைகள் வந்துச்சு அப்படின்றது தான் இந்த படத்துடைய மொத்த கதையே அப்படின்னு சொல்லணும். ஸோ படத்துக்கு ரேட்டட் வந்து கொடுத்துருந்தாங்க. ஏன் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. படத்தில் வர அந்த இரத்த காட்சிகளாக இருக்கட்டும், அந்த சண்டைகளாக இருக்கட்டும், அதுக்கு தான் மேக்ஸிமம் அது கொடுத்துருக்காங்க அப்படின்னே சொல்லணும். அந்த மாதிரி அவருடைய ஒரு ஸ்டண்ட் சீன்ஸாக இருக்கட்டும், ஒரு ஃபைட் சீன்ஸாக இருக்கட்டும் சூப்பராக எடுத்திருக்காரு நம்ம தனுஷ். முக்கியமாக பார்த்தோம்னா அந்த படத்தில் இந்த லைட்டிங் வந்து செட் பண்ணியிருப்பாங்க. அதாவது இப்போது சில இதில் வந்து க்ரீன்லேயும், சில இதில் வந்து எல்லோலையும், சில இதில் வந்து டார்க்காக ரெட்லேயும் காமிச்சிருப்பாரு. ஸோ அந்த சீனுக்கு ஏற்ற மாதிரி அவர் கொடுத்த அந்த லைட்டிங்கே படத்துக்கு வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்டாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். உதாரணத்துக்கு ஒரு ஃபைட் சீன் இருக்குது. அந்த ஃபைட் சீனில் வந்து ரெட் கலர் லைட்டை கொடுத்துட்டு கொஞ்சம் டிம் ஆகிட்டு பிரைட்டாக காமிக்காமல் செம்மையாக சூப்பராக காமிச்சிருப்பாரு டார்க்கில் வித் பிஜிஎம்மோட. அப்படி நினச்சி பார்த்தாலே தெரியும் அவ்வளோ மாசாக இருக்கும். இன்னொரு சீனில் பார்த்தீங்கன்னா அது வந்து கொஞ்சம் கம்மியான ஒரு யதார்த்தமான ஒரு எமோஷனல் சீனாக இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு லைட்னிங் வந்து கொடுத்துருந்தாரு. ஸோ இதுலேயே தனுஷ் அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு டேரக்டர் அப்படின்றத காமிச்சிருக்காரு. முக்கியமாக ஃபஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் அப்படின்னு இந்த படத்தை நம்ம எடுத்துக்கலாம். ஃபஸ்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா கேரக்டர் இன்ட்ரடக்ஷன் வரும், தென் இவங்க ஊர்லேருந்து வரது வரும். ஸோ அப்படி வந்து என்னென்ன பிரச்சனைகள் வருது அப்படின்னா லைட்டாக கொஞ்சம் ஸ்லோவாகவே போகும் டில் த இன்டர்மிஷன் அப்படின்னு தான் சொல்லணும். இன்டர்வல் சீனில் அவங்க 3 பேரும் நிற்கிற ஒரு சீன், அந்த சீனில் ஆரம்பிக்கிற படம் அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே ஃபயராக தான் இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த சீன்லேருந்து தொடர்ந்து நிறையா அப்படியே த்ரில்லராக அப்படியே ஃபைட்டாகவே கொண்டு போயிருப்பாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனை போய் மாற்றுறதுனால ஸோ அதுக்குள்ளே ஒரு கதையை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக கிளியராக எடுத்திருக்காரு நம்ம தனுஷ். இந்த மாதிரி மாசான சீன்ஸ் இருக்கணும், இந்த மாதிரி ஹீரோனா சாங் இருக்கணும் அப்படின்லாம் எதுவும் இல்லாமல் கதையில் என்னென்ன இருக்கணுமோ அதை கரெக்டாக கொடுத்துருந்தாரு. இந்த படத்தில் சின்ன மைனஸ் பாயிண்ட் அப்படின்னா எனக்கு பொறுத்த வரைக்கும் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, நம்ம எஸ் சூர்யா அவர்களை பற்றி நல்லாவே தெரியும். அவர் ஒரு சீனில் வராருன்னா அந்த சீனை வேறு மாதிரி யூஸ் பண்ணியிருப்பார் அப்படின்றது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். ஹீரோக்கு ஈக்குவலாக அவர் ஃபுல் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸையும் யூஸ் பண்ணியிருப்பார். ஸோ அந்த மாதிரி தான். பட் ஆனால் இந்த படத்தில் அவர் அவ்வளோவா யூஸ் பண்ணலையோ அப்படின்ற ஒரு இது மட்டும் எனக்கு இருந்துச்சு. ஏன்னா 2 வில்லன்ஸ் மாதிரி காமிச்சிருக்காங்க. வில்லன்ஸாக காமிச்சிருந்தாலும் இவங்க ஃபேமிலியில் இருக்கிற 4 பேருக்கான கேரக்டர் கொஞ்சம் இதாக காமிச்சிருந்தனால அவங்கள பற்றி அவருக்கான கேரக்டர் வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாக நல்லா எழுதியிருக்கலாம் அப்படின்ற ஒரு இது மட்டும் எனக்கு இருந்துச்சு. தென் நம்ம வரலட்சுமி சரத்குமார் அவங்க வந்து எல்லா சீனுமே, அதாவது கொஞ்சம் சீன்ஸ் தான் இருந்தாலும் அது எல்லாத்துலேயுமே மாசாக பண்ணியிருந்தாங்க. நம்ம துஷாரா அவர்கள் வந்து வந்த சீன் எல்லாத்துலேயுமே அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸை எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். நான் ஈக்குவலாக தனுஷுக்கு ஈக்குவலாக ஒரு நடிப்பை கொடுத்துருக்காங்க நம்ம துஷாரா விஜயன். முக்கியமாக இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஹாஃபில் நம்ம சந்தீப் அவர்களுக்குள்ள கேரக்டர் வந்து கொஞ்சம் லென்த்தியாகவே கொடுத்துருப்பாங்க. நான் ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து கம்மியாக கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி கரெக்டாக பண்ணியிருந்தாலும் சில பேருக்கு கம்மியாக பண்ணியிருந்தாலும் அப்படின்ற ஒரு மட்டும் தான் எனக்கு இருந்துச்சு. மற்றபடி படம் வந்து தரமாக இருக்குங்க. தேட்டரில் போய் பாருங்கள். எல்லோரும் பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள். ஸோ எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு படம் தான். போங்க ஃபேமிலியாக பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இதுதான் இந்த படத்தை பற்றின ஒரு சின்ன ரிவ்யூ வீடியோ. இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட திரைப்பறது உங்கள் ஜஸ்வின். பை ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் பாய்.